Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 905 பார்ட் 2. ஓபன் பண்ணா மாத்தி 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 ஹோல்ட் ஆம் டயலாக் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கேத்த மாதிரி நம்ம பல்லுலும் கடுப்புல கத்திட்டு இருந்தாங்க, வண்டையா திட்டிட்டு இருந்தாங்க. இன்னும் என்னென்னமோன்னு வைங்க. இதுக்கப்புறம் ஹோல்ட் ஆம் பொறுமையா இருக்க மாதிரி இல்ல, இதோட முடிச்சிடலான்னு கத்தி எடுத்து சண்டைக்கு ரெடி ஆவான். அவன் வந்த உடனே மத்தவனுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம். ரைட்டு, நமக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம தலைவர் இருக்காரு, இவங்க எல்லாத்தையுமே பொலந்துடலான்னு. எவ்வளவு நாள் நீங்க எசக புசக எதையாச்சும் பண்ணி தோக்கடிச்சிருக்கலாம், நான் இதுக்கப்புறம் வேலைக்கே ஆகாது, உங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு துவன்னு துவைக்க போறாங்கன்னு சொல்லி பில்டப் பண்ணுவான். சரி ரைட்டு, ஒரு கை பாத்தலான்னு கத்தி எடுக்க போனா அவன் மூவ் பண்ணக்கூடாதும்பா. மூவ் பண்ணா அங்க அவளை கொன்றுவானாமா. அந்த லூசு பையன் மூலக்கோளாறு உள்ளவன், செஞ்சாலும் செஞ்சிருவான், சொல்ல முடியாது. அதனாலதான் ஜோரோ என்ன பண்ணிட்டான், நின்ன இடத்துல இருந்து கத்திய வச்சு ஒரே வெட்டு. சுத்தி இருக்கவன் அத்தனை பேருமே அப்படியே திருச்சு போய் விழுவானுங்க. உடனே அவனுக்கு கடுப்பாயிரும். என்னங்கடா என்ன வார்த்தை விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா, இருங்கடா இந்த குட்டி பொண்ணு சோழிய முடிச்சிடறேன்ட்டு அந்த சிங்கத்தை சாப்பிட சொன்ன உடனே அதை அப்படியே தூக்கி போட்டு ஆலேக்க கவ வரும். அவளே ஆல்ரெடி வாய்க்குள்ளதான் இருக்கா, அதை எதுக்கு தூக்கி போட்டு கவணும், அப்படியே கவ வேண்டியதானே. லூசு சிங்கமா இருக்கும் போல லூஃபி மின்னல் வேகத்துல வந்து அதோட மூஞ்சிலேயே ஒரு குத்து அலேக்கா ஓட்டமாவை காப்பாத்திடுவான். அந்த சிங்கத்துக்கு பல்லெல்லாம் செதறி போச்சு. இதெல்லாம் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்த உடனே அந்த கிறுக்கு பைய ஹோல்டம்க்கு என்ன நடந்துச்சுன்னே ஒண்ணும் புரியல. எங்கடா உன் பல்லு, ஐயோ எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா நம்ம பையன் அங்க பிளைங்ல போயிட்டு இருப்பான். ரொம்ப ரொம்ப ஸ்லோ பீஸா இருப்பான் போல. அவன் எப்பண்டா வந்து காப்பாத்தினான்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பான். அவன் அடிச்ச அடியில அந்த சிங்கமோட மூஞ்சே சப்பி போயிருக்குது. இதுல வேற வேடிக்கையாடா பாத்துக்கிட்டு இருந்தே விளக்கன்னு சொல்லி வண்டையா திட்டுவான். ஒட்டமாக லூஃபி காப்பாத்தினதே வந்து லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவ்வளவு நேரம் பீதியிலே இருந்திருக்கா செத்துருவோன்னு. அதான் நம்ம பையன் வந்து காப்பாத்திட்டானே. அதே நேரம் இங்க ஜோரோ அந்த கப்பலை நோக்கி போயிட்டு இருப்பான். வழியில ஏகப்பட்ட பேர் வருவாங்க, எல்லாத்தையும் தட்டி விசிட்டு போய்கிட்டே இருப்பான். உடனே ஸ்பீட் அவனை பார்த்துட்டு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு யோசிப்பா. ஆனா யோசிக்கிறதுக்கு டைம் இல்லையே. போங்கடா சட்டு புட்டு நான் அவனை தடுக்கடான்னு ஆளுகளை அனுப்பி விடுவா. அது மட்டும் இல்லாம இவ அம்புகளை வச்சு அட்டாக் பண்ணுவா. பெரிய பாகுபலி அனுஷ்கா 2 அம்பு 3 அம்பு வச்சுதான் அடிப்பாங்க. அவ ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவா. இருந்தாலுமே நம்ம பையன் அசால்ட்டா தட்டி விட்டுருவான்னு வைங்க. அது மட்டும் இல்லாம அத்தனை பேர் வந்தானுங்க, ஒரு வெட்டில எல்லாத்தையும் மறுபடியும் தெரிக்க விட்டுட்டான். இதை பார்த்துட்டு ஸ்பீடுக்கு அள்ளு விட்டுருச்சு. ஐயோ நம்ம நினைச்சதை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கானு. இப்ப என்னன்னா அவளுக்கு எப்படியாச்சும் அந்த கப்பலை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். அதனால மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே உசுர கொடுத்து போராடுங்க, இந்த கப்பலை நம்ம விட்டுறவே கூடாதுன்னு பயத்துல நடிகிட்டே சொல்லுவா. சரி, இங்க லூஃபி ஒரு வழியா காப்பாத்திட்டான், இதுக்கப்புறம் கிளம்புற வேலை தான். ஆனா என்ன, இவன் சண்டை போட்டாகணும், அவன் மட்டும் தப்பிச்சா போதும். அந்த ஹோல்டமோட சிங்கம் இருக்குது, அதோட வாயில இருந்து நெருப்பெல்லாம் வருது. அதை வச்சு அவன் கத்திய ஃபயர் பண்ணி அதை அப்படியே ஒரு சாட்டை மாதிரி ஆக்கிடுவான். இது வரைக்கும் இதை வச்சு அட்டாக் பண்ணி அவன் யாரையுமே விட்டதில்லை. அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு லூஃபியா அட்டாக் பண்ணுவான். இங்க ஒக்கிக்கும் அவனுக்கு சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இங்க இவ தொக்க மாட்டிட்டான். அட அவதான் சாம்ராயாச்சே, அவளுக்கு சண்டை போட்டு தப்பிக்க தெரியாதா என்ன. எப்படியே எல்லா பக்கமும் சண்டை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஜோரோலாம் எவன் குறுக்க வந்தாலும் வெட்டுதான், பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. அந்த டைம் ஒக்கிக்கு கழுத்துல கத்திய வச்சுட்டு இனிமேட்டு ஒரு அடி எடுத்து வச்சுன்னா இவன் கழுத்தை அறுத்து தனியா உன் கையில கொடுத்துருவேமா. வேற வழி இல்லாம ஜோரோ அப்படியே சைலண்டா நிப்பான். இப்ப என்னன்னா அவங்க ஆளுங்க எல்லாம் இவனை போட்டு அடிப்பாங்களாமா, சைலண்டா நிக்கணுமா. ஏதாச்சும் அசைய ட்ரை பண்ணானா இவளை போட்டு தள்ளிடுவேன்பா. சுத்தி வேற எல்லாம் ரவுண்ட் கட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. உடனே ஜோரோ பார்த்துட்டு இங்க பாருமா ஒக்கிக்கு, என்னால எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணி நான் என்ன வெங்காயத்துக்கு சாகணும் அப்படின்ட்டு ஒரு போர்டு போடுவான். சுத்தி இருக்க அத்தனை பேரும் திருச்சிருவானுங்க. உடனே இந்த கிறுக்கு பயிலுக்கு காண்டாயிரும். இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்க, இவ உயிர் வேண்டாமா, இவ தலை வேண்டாமா அப்படி இப்படின்னு சீன் போட்டுட்டு இருப்பான். அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தவ திடீர்னு சந்திரமுகியா மாதிரி அவன் வயிற்றுல ஒரே அடி கேராகி பின்னாடி போவான். அதுக்கப்புறம் ஒரு வெட்டு சோழி முடிஞ்சு. ஜோரோக்கு தெரியும் இவளால அட்டாக் பண்ணி எஸ்கேப் ஆக முடியும்னு, அதனாலதான் பையன் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜோரோ கிட்ட வந்து அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு கேப்பா. எவன் சிக்கினாலும் விடாத, வெட்டி வீசும்பா. அவ்வளவுதான், பஞ்சாயத்து வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவ இப்ப வரவனு எல்லாத்தையுமே வெட்டுன்னு வெட்டி தள்ளிட்டு இருக்கான். மொத்தத்துல நம்ம பையன் இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சதுல இருந்தே பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருது. இதுக்கப்புறம் எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்படியே எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு கப்பலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. வீடு ஏகப்பட்ட அம்ப வச்சு அட்டாக் பண்றா. அதுவும் ஹாக்கி பவர் யூஸ் பண்ணத. நார்மல் ஏரோனா பரவாயில்ல, வீக்கா இருக்கும். நான் அந்த ஏரோவையே அசால்ட்டா தட்டி விட்டு போறாங்க. அதனாலேயே அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு சில பேர் நம்ம ஆளுகளை பார்த்தோன்னே திருச்சிருவாங்க, மிச்சவங்க எல்லாம் சண்டை போட்டு காலி ஆயிருவாங்க. ஸ்பீடால மட்டும் தனியா என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியல. அப்புறம் என்ன கொமச்சோவை யூஸ் பண்ணி அழகா கப்பலை ஆட்டையா போட்டுருவாங்க. இப்ப கப்பல் பாத்தீங்கன்னா இந்த டவுனுக்கு வெளியில போகுது, அதாவது வேஸ்ட்லாண்டுக்கு. அப்படின்னா அங்க இருக்க மக்கள் இந்த சாப்பாடை நிம்மதியா சாப்பிடுவாங்களே. இங்க அந்த லூசு பைய கத்திய சாட்டையா மாத்தி கண்ணா பின்னா அட்டாக் பண்ணால, என்ன பண்ணாலும் லூஃபி எதுவும் பண்ண முடியல. அவன் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பான். அப்பதான் அவனை நோட் பண்ணுவான், ஒட்டமாவோட கண்ணத்தை பாத்தீங்கன்னா அது வீங்கி இருக்கும். என்னன்னு கேட்டவன அந்த இடுக்கிய வச்சு இழுத்தான், அதனாலதான் என் கண்ணை இப்படி வீங்கிருச்சு. அவன் இழுத்தா வந்துருமா, நான் இழுத்தாதான் வரும்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, வலிக்குது. ஆனா அதை நம்ம பையகிட்ட காட்டிக்கல. லூஃபி கொலை காண்டாயிட்டான். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் இப்படி பண்ணுவான்னு அப்படியே ஏர்ல ஒரு ஜம்ப
போட்டு ஒட்டமாவை கீழே விட்டுட்டான். நீ வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு. இவ்வளவு ஹைட்ல இருந்து விட்டானா சரி விட்டுட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் ஓங்கி அனல் பறக்க அடிக்க போவான். அவ புலம்பிட்டு இருப்பா, டேய் என்னைய காப்பாத்ததான்டா வந்தேன், அதான் காப்பாத்திட்டில வா போலான்னு. கேட்க மாட்டானே. அவன் அட்டாக் பண்ண போவான். ஆனா அதுக்குள்ள இந்த ஹோல்டம் என்ன பண்ணிடுவான், அவன் சிங்கத்தை யூஸ் பண்ணி ஃபயர் பால் அட்டாக் பண்ணுவான். அப்படியே பட்டால்னு வெடிக்கும். அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு நினைச்சான். ஆனா லூஃபி அதை எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிட்டு வருவானா. இப்படி ஒரு அட்டாக்ல இருந்து யாரும் எஸ்கேப் ஆகி வந்து இது வரைக்கும் இவனுக்கு பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி லூஃபி எஸ்கேப் ஆகி வரத பார்த்தோன்னே அப்படியே ஆடி போயிருவானுங்க. அப்ப நம்ம லூஃபி நெருப்பு பறக்க வந்த வேகத்துல மூஞ்சிலேயே ஒரு குத்து. அவ்வளவுதான் கழுத்து திரும்பிருச்சு. இப்படி அவன் அடிச்சதை நம்ம ஒட்டமா கீழே வில அப்படியே பிளைங்ல பாத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இவனை பார்க்கும்போது அப்படியே ஏச பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறியில அடிச்சிருக்கானே. இப்படி நம்ம பயிலுக கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணி பெரிய பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.